இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் பயத்தோடு, ஒருவேளை நடுக்கத்தோடு, ஒரு சோர்வோடு கூட இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். அந்த ப்ரேயர் சென்டருக்குள்ளே வரும்பொழுதே, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா, எனக்குன்னு ஒரு வழியை திறக்க மாட்டாரா, எனக்கு ஒரு வாசலை திறக்க மாட்டாரா, என்னை ஆசீர்வதித்து உயர்த்த மாட்டாரா, என்னுடைய இருதயத்துக்குள்ள எவ்வளோ பாரங்கள், எவ்வளோ வேதனைகள் என்று சொல்லி கண்ணீரோடு கூட நீங்கள் வீட்டிலேருந்து புறப்படும் போது நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் பாரங்களை அறிந்த தேவன் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, தேசமே பயப்படாதே. ஆமேன். இங்கே வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே. ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம், நிறைய வசனங்கள் பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அந்த நற்செய்தியை மக்களுக்கு சொல்லும் பொழுது முதல்ல சொன்ன வார்த்தை, பயப்படாதேயுங்கள். ஆமே. ஹல்லேலூயா. மற்ற மனுஷர்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், மற்றவங்க பயந்து 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 இந்த காரியம் என்ன நடக்குமோன்னு அப்படியே பயந்துட்டே இருந்துருவாங்க. ஆனால் நமக்கு ஒரே ஒரு காரியம், இந்த பயங்களை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு அற்புதம் செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு கர்த்தர் இந்த பயத்தின் பாதையில் நான் போனாலும் கர்த்தர் என்னை தைரியப்படுத்துவார், நடத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேசமே பயப்படாதே. அதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், ஆகவே அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறியாமையினால சங்காரமாறாங்க. இப்போ இன்றைக்கு கூட நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ போராட்டங்கள், கலக்கங்கள், பயங்கள், திகில்கள் என்று கேட்டால், ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொல்லுகிற காரியம், தேவனை குறித்த ஒரு தைரியம் நமக்கு இல்லை, அறிவு நமக்கு இல்லை. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு எப்படி அற்புதங்களை செய்கிறவர் என்கிற ஒரு தைரியம், ஒரு அறிவு இல்லாததுனால தான் பலவிதமான போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் ஒரு பெரிய காரியமாக இருக்கலாம். இந்த பெரிய காரியத்தை எப்படி எனக்கு செய்து முடிப்பார் ஆண்டவர் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் கூட எனக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொன்ன பொழுது, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக வேண்டும் என்று சொன்ன பொழுது, எனக்கு ஏற்பட்ட முதல் கேள்வி, இந்த பண தேவைகளை கர்த்தர் எப்படி சந்திக்க போகிறாரு. ஏன்னா ஆப்ரேஷன் வழியாக நிறைய ஆப்ரேஷன், எனக்கு கிட்டத்தட்ட 7 ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. அப்போது ஆப்ரேஷன் வழியாக போனதுனால எனக்கு அந்த ஆப்ரேஷன் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரில. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறது வர்றது, ப்ரொசீஜர்ஸ், அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பாடாக தெரில. இது வழியாக நான் போனால் தான் எனக்கு ஒரு அடுத்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க முடியும். ஸோ அது பரவாயில்ல, கர்த்தர் அந்த பாதையில் என்னை நடத்துவார் என்ற தைரியம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் பண தேவைகளை எப்படி சந்திக்க போகிறா? நம்முடைய நிலைமையை பார்த்தா, இன்றைக்கி இருக்கிற நம்முடைய நிதி நிலைமையை பார்த்தா ஒன்றுமே இல்லாதது போல் இருக்குது. ஆனால் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க 2-2.5 லட்சம் செலவாகுங்கிறாங்களே, எப்படி சந்திப்பார், எப்படி சந்திப்பார் என்று சொல்லி ரொம்ப ஒரு கலக்கம். எனக்கு அதுதான் கலக்கம். ஒரே ஒரு எண்ணம், என்ன நடக்க போதோ தெரியல, எப்படி சந்திக்க போகிறாரோ தெரியலையே, அப்படியெல்லாம் இருந்துச்சு. தவிர மற்றபடி வேறு எந்த இது குறித்தும் கவலை இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில் சகோதரன் சொன்னாங்க, பணத்தை பற்றி நீ கவலைப்படாத, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆகவே நீ அதை பற்றி ஒன்றும் யோசிக்கக்கூடாது, நீ பாட்டுக்கு உன்னுடைய இருதயத்தை கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு சந்தோஷமாக நீ இந்த இதுக்குள்ளே நம்ம உடனே நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ணலாம் என்று சொன்னாங்க. அப்போது எனக்கு ஒரு தைரியம், சரி ஆண்டவர் செய்வார். ஆனால் அப்பப்போ தேவைகள் அவ்வளோ இருக்குது, உடனே வந்து பணத்தை கட்டுங்கன்னு சொல்லும்போது
ஐயோ எப்படி நடக்கும் எப்படி நடக்கும், எவ்வளோ பெரிய தேவை அப்படிலாம் நான் நினைப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆச்சரியமாய் ஒவ்வொரு நாளும் 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அந்த 3 நாளும் கர்த்தர் ஆச்சரியமாய் பணத்தை கொடுக்கக்கூடிய மக்களை அனுப்பி எனக்கு இங்கே ஆஃபீஸ்க்கு தேவையான பணத்தை கொண்டு வந்து கொடுத்து எனக்கு மெடிக்கல் செலவுக்குனே கர்த்தர் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஊழியத்தின் பைசாவிலிருந்து 1 ரூபா கூட எடுக்காதபடிக்கு கர்த்தர் அப்படியே மெடிக்கல் செலவுக்குனே கர்த்தர் தேவைகளை சந்திக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அப்போ நான் அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது யோசித்தேன், எவ்வளோ பெரிய ஆண்டவர் 2.5 லட்சம் 3 நாளைக்குள்ள சந்திக்க முடியும்னா எவ்வளோ பெரியவர். ஆனால் நம்ம தான் என்ன செஞ்சிடறோம், அது எப்படி செய்வார், அது எப்படி முடியும் அப்படின்ட்டு நாமே ஆண்டவரை நம்ம குறுகின வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துடுறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென். நான் என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ இல்லை, ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கை குறுகவில்லை, அதிசயங்களை செய்கிற தேவன் என்று சொல்லி வேதத்தில் நிறைய கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பைபிள் படிக்கும்போது நல்லா இருக்கு, கூட்டத்துக்கு வரும்போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் வீட்டில் போய் நம்ம பிரச்சனையை பார்க்கும்போது தான் எவ்வளோ என்ன அவங்களுக்கு அற்புதம் செஞ்சார், எனக்கு செய்வாரா, எனக்கு நடத்துவாரா. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வரும்போது நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய தேவன் பெரியவர், நம்முடைய தேவைகளை காட்டிலும் பெரியவர், நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர், நம்முடைய வாழ்க்கையை காட்டிலும் பெரியவர், நம்முடைய குடும்பத்தை காட்டிலும் பெரியவர், நம்முடைய எல்லாவற்றை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். இந்த பெரிய தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை தான் செய்வார், பெருசை தான் செய்வார். ஏன்னா அவர் பெரியவர். ஆமேன். சின்ன பிள்ளைங்க என்ன காரியத்தை செய்வாங்க, சின்ன காரியத்தை செய்வாங்க. நம்ம என்ன காரியத்தை செய்வோம், கொஞ்சம் பெருசாக செய்வோம். ஆனால் நம்மளை விட பெரிய ஆண்டவர் பெரிய 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 காரியங்களை நிச்சயமாகவே செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமேன். வேதத்தில் யோபு அழகாய் சொல்லுகிறார். யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் ஆராய்ந்து முடியாது. அவர் செய்கிற பெரிய காரியத்தை நம்முடைய சின்ன மூளையினால் யோசித்து 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 பார்த்தா கூட நம்ம என்ன செய்ய முடியாது, அது நன்றியும் சொல்ல முடியாது, நினச்சும் பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நான் உங்களோடு கூட என்ன தேவனுடைய காரியத்தை சொல்ல போகிறேன்னா, கர்த்தர் எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை எப்படிப்பட்ட விதத்தில் நமக்கு செய்ய போகிறார். ஆமேன். நம்முடைய தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை எப்படிப்பட்ட விதத்தில் நமக்கு செய்ய போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போய் வந்திருக்கலாம், இந்த காரியத்தில் எனக்கு எப்படி நடக்கும், இந்த காரியத்தில் எனக்கு பதில் கிடைக்குமா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய ஊழிய பாதை எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினச்சி ஒரு கேள்விக்குறியோடு வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனை குறித்து நம்ம இன்னைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறோமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதில் பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரை குறித்து அவர் அறிந்த ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். ஆமேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட பெரியவர் என்று சொன்னால், ஒன்றுமே இருக்காது, ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் இருக்கிறது என்று அழைத்து கொடுக்கிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இல்லாத காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை, சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை, என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை, ப்ரொமோஷன் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை, பிள்ளைகள் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை, திருமணம் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். அவர் செய்கிற பெரிய காரியம் என்ன? ஒன்றுமே இல்லாவிட்டாலும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில குழந்தையே இல்லை, குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பும் இல்லை. ஆமென். அவருடைய மெடிக்கல், நான் அப்போல்லாம் மெடிக்கல் கிடையாது, இன்னைக்கு நான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எங்களுடைய மெடிக்கல் ஃபைலை என்ன செஞ்சிருவாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், இனிமே நீ வராதம்மா, அப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த இந்த ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நட்சத்திரங்களை பார், உன்னால் எண்ண முடியுமா? மணலை பார், உன்னால் அளக்க முடியுமா? இவ்வளவாய் உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். சொல்றது மாத்திரம் கிடையாது, சொன்னதை செய்து முடித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெரிய பெரிய மனுஷர்கள் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நம்ம கூட சொல்லிடுவோம். நம்மளும் பெரிய மனுஷங்க நினச்சிட்டு நம்மளை தேடி வர்றவங்க கிட்ட கண்டிப்பாக நாளைக்கு இவ்வளோ நேரத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறோன்னு சொல்லிடுவோம். ஆனால் சில சமயங்களில் உதவி செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் சொன்னால் கண்டிப்பாக அதை செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இல்லாவிட்டாலும், ஒன்றுமே இல்லாவிட்டாலும் உன்னை நான் இப்படி திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படியே ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனை பலுகி பெருக பண்ணினார். ஆபிரகாமின் சந்ததியில தான் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, என்னுடைய தேவன் பெரியவர். அவர் எப்படிப்பட்டவர்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் முதலாம் அதிகாரம் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியானது எப்படி இருந்தது? வெறுமையாயிருந்தது. வெறுமனா என்ன? வெறுமனா ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு சேர், ஒரு டேபிள் எதுவுமே கிடையாது, ஒரு செடி கொடி ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்ய முடிந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. உதவி செய்வதற்கு இன்னைக்கு யாருமே இல்லை, எனக்குன்னு பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பாதையில நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன இல்லை? தண்ணி இல்லை, குடிப்பதற்கு தண்ணி இல்லை. அப்ப அந்த நேரத்துல அங்க இருந்ததெல்லாம் ஒரு கற்பாறை தான், வேற எதுவுமே இல்லை. ஒரு கண்மலை தான் இருந்துச்சு, ஒரு கற்பாறை. கற்பாறையை எவ்வளோதான் உடைச்சாலும் தண்ணி வருமா? வராது இல்லையா? இப்போ பாருங்க, மணல் இருந்துகிட்டே இருக்கும். தோண்ட தோண்ட சில இடங்களில் மணலை தோண்டுனா தண்ணி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பூமிக்கடியில் பாறை இருக்கும். அப்போ அந்த பாறை இருந்துச்சுன்னா சொல்லிடுவாங்க, என்ன நடக்காது, தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வேறு இடத்துல தோண்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கற்பாறையில் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அங்கே தண்ணியும் கிடையாது. அதுவும் வனாந்திரமான இடம், தண்ணியே இல்லை. வனாந்திரம்னா உங்களுக்கு தெரியும், வறட்சி, எதுவுமே கிடையாது. தண்ணி இருக்கிறது மாதிரி தெரியும், ஆனால் கிட்ட போய் பார்த்தா என்ன இருக்காது? தண்ணி இருக்காது, காணல் நீர் தான். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆசீர்வாதமே இல்லை, ஆனால் தூரத்தில் பார்த்தா ஆசீர்வாதம் வர்றது போல தெரியுது, கிட்ட போனால் கிடைக்கல. கை கெட்டினது வாய்க்கு எட்டலைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அதை அனுபவிக்க முடியலை. அப்படி நீங்கள் ஒரு நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அந்த கற்பாறையில் கர்த்தர் என்ன செய்தார்? தண்ணியை புறப்பட்டு வரும்படி கர்த்தர் செய்தார். அத்தனை லட்சம் ஜனங்கள், அவ்வளோ பேருடைய மிருக ஜீவன்கள் அவ்வளோ குடிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. அதே தேவன் தான் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நம்ம தான் அவர் என்னைக்கோ முடிச்சிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதம் செஞ்சு கானான் தேசத்தில் முடித்ததோட ஆண்டவருடைய அற்புதங்களும் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன். ஆமென். அன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்தார், நேற்றும் அற்புதங்களை செய்தார், இன்றைக்கும் நமக்கு செய்வார், நாளைக்கும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா.
இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில், எப்படிப்பட்ட வறட்சியான நிலைமையில், இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையில் பாருங்க, மீன் பிடிக்க போன பொழுது அவனுடைய மீன் படகு எப்படி இருந்துச்சு? காலியான படகு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஆண்டவரே, முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒண்ணுமே கிடைக்கல. ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டால் கண்டிப்பாக மீன் கிடைக்கும். ஆனால் அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் இல்லை. வெறுமையான படகு, காலியான வலை. அந்த வலையை அலசி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வலது புறத்திலே நீ வலையை போடுப்பா என்று சொன்ன பொழுது, ஆழத்தில் போய் நீ போடு என்று சொன்ன பொழுது அந்த பேதுரு சொன்னார், ஒன்றுமே இல்லை ஏசப்பா, ஆனால் ஒன்று நம்புகிறேன், உங்கள் வார்த்தையை நான் நம்புகிறேன். ஆமேன், உங்கள் வார்த்தையை நம்புகிறேன்னு சொல்லி அந்த படகு கொண்டு போய் ஆழத்தில் தள்ளி போய் வலைகளை வீசின பொழுது வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களினால் நிரப்பினார். ஆமேன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை நீங்கள் நினைக்காதீங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வரும் பொழுது இருக்கிறவைகளை போல அழைக்கிற அந்த பெரிய தேவனை நோக்கி பாருங்க, அவர் மகிமையான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது, அது இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் திராட்சை ரசமே இல்லை. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவங்களுக்கு கொடுப்பதற்கு திராட்சை ரசம் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட கர்த்தர் அற்புதத்தை செய்து தண்ணீரை, சாதாரண தண்ணீரை ரசமாக மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஆமேன். என்ன இல்லை நினைக்கிறீங்களோ அது இருக்கிறதாக கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஒரு அருமையான வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க கேட்போம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:19. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். என்று முதல் களஞ்சியத்தில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. விதை தானியமும் இல்லை, திராட்சை ரசம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அந்த நேரத்தில் தான் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எப்போல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருதோ அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், என்னை மேன்மைப்படுத்த போகிறார், என்னை உயர்த்த போகிறார், எனக்கு அற்புதம் செய்ய போகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் எனக்கு ஒரு உதவியை செய்ய போகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இல்லாதவைகளை உங்களுக்காக உருவாக்கி உங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? குறைவுகளை நிறைவாக்குவார். ஆமேன். குறைவுகளை நிறைவாக்குற, ஒன்றுமே இல்லை அங்கே கர்த்தர் உருவாக்க அவரால் முடியும். கொஞ்சம் இருக்குது, அந்த கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிற அந்த சூழ்நிலையில் கர்த்தர் அதை பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். ஆமேன். பாருங்க, இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம். தீர்க்கதரிசியுடைய மனைவி, தீர்க்கதரிசி இறந்த பொழுது அவருக்கு வச்சுட்டு போனது என்னது தான்? கடன் தான். கடனை தவிர வேற ஒன்றும் வைக்கல. ஆனால் வீட்டில் என்ன இருந்துச்சு? கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்துச்சு. அதை குறித்து அவளுக்கு ஒரு பெருசாக தெரியலை. கொஞ்சம் எண்ணெயை வச்சு என்ன செய்ய முடியும்? அதான் நமக்கும் அப்படி தான் இல்லையா?
நமக்கு இருக்கிற தேவை அவ்வளோ பெரிய தேவை, ஆனால் கையில் இருக்கிறது எவ்வளவு? கொஞ்சம் இருக்குது. இதை வைத்து நம்ம என்ன செய்ய முடியும்? நமக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய வேலைகளெல்லாம் செய்யணும், ஆனால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது கொஞ்சம்தான் இருக்குது பலன். இதை வச்சு நம்ம எப்படி ஓட முடியும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த பெண்ணும் அப்படி தான் நினச்சி வந்தான், என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் தீர்க்கதரிசி கேட்ட பொழுது, எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அப்போ என்ன இருக்கிறதுனா கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது என்று சொன்ன பொழுது, அந்த எண்ணெயை நீ கொண்டு போய் நிறைய வெறும் பாத்திரங்களை வாங்கி அதில் ஊற்று, என்ன நடக்கும்? நிரம்பி வழியும் என்று சொன்னார். அதே போல அவள் ஊற்றின பொழுது, தன்னுடைய பிள்ளைகளோடு இணைந்து அந்த இடத்துல நின்று அவள் ஊற்றின பொழுது அநேகம் பாத்திரங்கள் என்னாச்சு? நிரம்பி இருந்தது. அவ எல்லாவற்றையும் விற்று கடன் அடைத்தது மட்டுமில்லாமல் மீதி எடுக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் வருமானத்தை வச்சு எப்படி இவ்வளோ பெரிய குடும்பத்தை நடத்த முடியும் நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் பிள்ளைகளோடு இணைந்து ஜெபம் பண்ணீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சம் வருமானத்தை, கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளை, சாரிபாத் விதவை வீட்லேயும் அப்படிதான். எவ்வளோ இருந்துச்சு? கொஞ்சம் மாவு தான், கொஞ்சம் எண்ணெய் தான். ஆனால் அதை தீர்க்கதரிசிக்கு முதல் அடையை செய்து கொடுத்த பொழுது, அவள் பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் அவளும் அவள் வீட்டார் அனைவரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பெரிய தேவன், பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்கிறவர்? குறைவுகளை நிறைவாக்குற ஒரு தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ குறைவுகள் நிறைவாக்குறவர். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் அவ்வளோ ஜனங்கள், பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது நீங்கள் கொடுங்கன்னு சொன்ன பொழுது அவங்களிடத்துல இருந்தது எவ்வளவுதான்? 5 அப்பம் 2 மீன் தான். அது நிறையவா கொஞ்சமா? கொஞ்சம் தான். ஒரு அந்த தம்பிக்கு நிறைவு. ஆனால் மொத்த ஜனங்களை பார்த்தா அது அவ்வளோ குறைவு தான். ஆனால் அந்த சூழ்நிலையில் அது தேவனுடைய கரத்துக்கு வந்த பொழுது கர்த்தர் அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களோட வாழ்க்கையில் எப்போல்லாம் குறைவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த குறைவை கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த குறைவான நேரத்தில் நீங்கள் என்னை பொறுப்படுத்து கொள்ளுங்க, என்னுடைய தேவைகளை சந்திங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் அந்த குறைவுகளை நிறைவாக்குவார். ஆமென். இல்லாதவைகளை அவர் இருக்கிறவைகளைப் போல் அழைத்து, இல்லாத சூழ்நிலைகளை அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது இல்லாத ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். குறைவான சந்தர்ப்பத்தில் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். குறைவிலையும் கஷ்டத்திலையும் பஞ்ச காலத்திலையும் கர்த்தருக்காக நீங்கள் விதைத்தீர்களே ஆனால் கண்டிப்பாக அறுவடை செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளை, ஒரு வேடிக்கையான ஒரு கதை உண்டு. ஒரு 2 பேர் இடத்துல, ஒரு தகப்பனார் 2 மகன்கள் இடத்துல 2 ஆளுக்கு ஒரு சாக்கு நெல்லை கொடுத்து, அரிசியை கொடுத்து, எப்படியாவது போய் பிழைச்சிட்டு என்ன செய்யணும், 1 வருஷம் கழித்து நீங்கள் திரும்பி வரணும்னு சொன்னாராம். 2 பேரும் போனாங்களாம். ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், அந்த 1 மூட்டை நெல்லை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு 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 அப்புறம் ரொம்ப பஞ்சத்தில் மாட்டி கஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் அவன் என்ன பண்ணியிருக்கான், சரி வேறு வழியே இல்லை, இனிமே அப்பா வீட்டில் போய் சேர்றதை தவிர வேறு வழி இல்லைன்னு வெறும் கையாக அவன் அவங்க அப்பா வீட்டில் வந்து சேர்ந்துருக்கான். அப்போ அப்பா கேட்டிருக்காரு, 1 வருஷம் கழிச்சு தான் அப்பா வர சொன்னேன், அதுக்குள்ளே நீ வந்துட்டியே, நீ என்ன பண்ண? இந்த 1 மூட்டையும் தீந்து போச்சு அப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு சாப்பிட்டு தீந்து போச்சு, இனிமேல் எனக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, ஆகவே என்ன செய்யன்னு தெரில, நான் வந்துட்டேன் அப்படின்னா. 1 வருஷம் ஆச்சான். 1 வருஷத்துக்கு பிறகு அவன் அடுத்த பையன் வீட்டுக்கு வரானா. வரும்போதே ஒரு பெரிய வண்டி நிறையா மூட்டையாக சாக்கில் நெல்லோட அவன் வீட்டுக்கு வந்திருக்கான். உடனே அப்பா சந்தோஷமாக பார்த்துருக்காரு. பார்த்துட்டு, என்னப்பா நீ என்ன பண்ண, 1 வருஷமாக நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னோடனே, அப்பா நீங்கள் கொடுத்த விதை, நீங்கள் கொடுத்த அந்த மூட்டை, 1 மூட்டை நெல்லை பாதியை மட்டும் நான் வச்சுட்டு மீதி பாதி என்ன பண்ணிட்டேன், விதைச்சிட்டேன்.
விதைச்ச உடனே கர்த்தருடைய கிருபையினால் அந்த விதைகள் எல்லாம் வளர்ந்துச்சு. அப்புறம் அறுவடை பண்ணேன். அதுக்கப்புறம் அதில் திரும்ப விதைச்சேன். 1 வருஷத்துக்குள்ளே நான் இத்தனை மூட்டைகளை சம்பாதிக்க கிடைச்சிது, எனக்கு பலன் கிடைச்சிது, இதெல்லாம் அற்புதமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தானோ. அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், உண்மையிலேயே விதைக்காவிட்டால் அறுவடை கிடையாது, நீயும் விதைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் பாரு, இது மாதிரி இருக்கணும் சொல்லி தகப்பன் புத்தி சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே பாருங்க, நம்ம ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், சாப்பிட்டு 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 தீத்துடுறோம். கடைசியில் விதையே இல்லை. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம விதைத்தால் கண்டிப்பாக நமக்கு அறுவடை உண்டு. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த மாதத்திற்குள்ளாக அந்த விதை நமக்கு வளர்ந்து பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் உங்களுடைய நேரத்தை ஆண்டவர் நிறைய கொடுத்துருக்கிறார். ஆனால் நேரத்தை திருடுற சாத்தானும் சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கான். ஆனால் உங்களுடைய நேரத்தை நீங்கள் கர்த்தருக்காக விதைத்தால் கர்த்தர் உங்களுக்காக அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த குறைவுகள் நிறைவாக்க வேண்டுமானால் உங்கள் பக்கமோ ஒரு கொஞ்சம் நீங்கள் செயல்பட்டு தான் ஆகணும். ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் கர்த்தர் செயல்படுவார். ஆனால் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் கர்த்தர் உங்களிடத்தில் ஏதாவது ஒன்றை எதிர்பார்ப்பார். ஆமென். ஏதாவது கொஞ்சம் கொடுக்க மாட்டாளா, நான் அவளை ஆசீர்வதிக்கணும் நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பார். ஆகவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன் நம்முடைய தேவன். இப்போ நீங்கள் கொடுத்து தான் அவர் பெரிய ஆளாகணுமா அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே உங்களிடத்தில் இருக்கிறத நீங்கள் கொடுங்க. அது மட்டும் இல்லை, உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சம் வருமானமானாலும் கணவன் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமாய் அதை எடுத்து கையில் வைத்து ஜெபம் பண்ணி கணக்கு போட்டு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அந்த மாதம் முடியும் போது மீதி எடுப்பதற்கு கண்டிப்பாக கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. ஆனால் சில சமயங்களில் நிறைய குறைவுகள் இருக்கும். என்னதான் கொடுத்தாலும், எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளோதான் பண்ணாலும் இன்னும் என்னுடைய குறைவுகள் தீரலையே அப்படி நீங்கள் நினைக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏசப்பா எனக்கு ஒத்தாசை வரும் கண்மலை நீங்கள் தான், பெரிய காரியங்களை செய்கிறவர் நீர் தான் என்று சொல்லி அவர் கையில் டோட்டலாக நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்து கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 19:10. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நான் உங்களுக்கு சொன்னேன், இல்லாதவைகளை நமக்கு கொடுக்கிற தேவன். ரெண்டாவதாக உங்களுடைய இடத்துல குறைவுகளை நிறைவாக்குறவர். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை நிறைவாக்குற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் இழந்ததை நமக்கு திரும்ப தருகிற தேவன். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை. ஒரு காலத்தில் இருந்துச்சு, எவ்வளோ இருந்துச்சு, சொத்து இருந்துச்சு, சுதந்திரம் இருந்துச்சு, ஆரோக்கியம் இருந்துச்சு, நிம்மதி இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு. எங்கள் அம்மா சில சொல்லுவாங்க, எங்கள் அம்மா வீட்டில் இருந்தப்போ நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, திருமணமான புதிதில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா, எல்லாமே இருந்துச்சு, ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நான் நிற்கிறேனே என்கிற ஒரு நிலைமையில் இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் பெரியவர், அவர் நமக்கு எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் தெரியுமா, இழந்ததை திரும்ப உங்களுக்கு கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் இழந்த ஆசீர்வாதம் நமக்கு வராதுன்னு நினைக்காதீங்க. நம்முடைய ஆண்டவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஒருவேளை யாராவது ஆண்டவருடைய அன்பை விட்டு அவங்க வழி விலகி போயிருந்தா ஆண்டவர் நிச்சயமாகவே அவர்களை ரட்சித்து தம்முடைய பக்கம் திருப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய மகிமையை இழந்து போகிறோம். பாவம் செய்யும் போது தேவ மகிமை இழந்து போகிறோம்.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இழந்த தேவ மகிமையை திரும்ப கொடுக்கும்படி தான் கர்த்தர் மனுஷகுமாரனா இந்த உலகத்திலே வந்தார். ஆமே, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட அன்றைக்கு இருந்த ஜபாவி இன்னைக்கு இல்லையே, அப்போ இருந்த பைபிள் ரீடிங் இன்னைக்கு இல்லையே, அன்னைக்கு ஆண்டவரோடு கூட இருந்த ஐக்கியம் இன்னைக்கு இல்லையே அப்படி நீங்கள் நினச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீங்கள் இழந்த அந்த தேவ மகிமையை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமே, நீங்கள் இழந்த அந்த அபிஷேகத்தை, நீங்கள் இழந்த அந்த ஜெப ஆவியை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லுவோம். இளைய குமாரன் அவன் தகப்பன் வீட்டில் இருந்து எல்லா ஆஸ்திகளையும் அவன் பிரித்து கொண்டு தூர தேசத்துக்கு போய் நண்பர்களோடு கூட உல்லாசமாக இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனால் இழந்ததுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா மகிமையும் இழந்துட்டான். பன்றிகளை மேய்க்கிற வேலை, அவ்வளோ பெரிய பணக்காரனுக்கு பன்றிகளை மேய்க்கிற வேலை. அதில் சாப்பாடு என்ன கிடச்சிது? சாப்பாடே இல்லை. இவன் தான் என்ன பண்ணுறான்? திருடி பன்றி கொடுக்குற அந்த தவிட்டை தன்னுடைய வயிற்றை நிரப்பணும்னு சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமை. எல்லா மகிமையும் இழந்துட்டான். பையன் மகன் என்கிற ஸ்தானத்தை இழந்துட்டான். நல்ல ஒரு சரீரத்தை இழந்திருப்பான், நல்ல அழகை இழந்திருப்பான் இல்லையா, நல்ல ட்ரெஸ்ஸை இழந்திருப்பான், அழுக்காக இருந்திருப்பான். பண்ணி மேய்க்கிறவன் எப்படி இருப்பான்? அழுக்காக இருந்திருப்பான், எல்லாத்தையும் இழந்திருப்பான். அவனுக்குன்னு சமுதாயத்தில் இருந்த நல்ல பேரை கூட இழந்திருப்பான். எல்லாரும் சொல்லி, நம்மளே இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம், அவனை எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? கெட்ட குமார். அவன் தான் நல்ல குமாரன் ஆனா, ஆனால் நல்ல குமாரன் ஆனால் கூட என்ன சொல்லிட்டு இருக்கோம்? கெட்ட குமாரன், கெட்ட குமாரன், கெட்ட. அப்போ ஊர் ஃபுல்லாக என்ன பேசிட்டு இருக்கோம்? அவன் பேரெல்லாம் இழந்துட்டான், நல்ல பேரெல்லாம் இழந்துட்டான். ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, நான் எழும்பி என் தகப்பன் வீட்டுக்கு வருவேன்னு சொன்ன பொழுது அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. வீட்டுக்கு ஓடி வர்றான். தகப்பன் ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிறார். தகப்பனுடைய அன்பு கிடைக்குது, தகப்பனுடைய முத்தம் கிடைக்குது. அப்படியே அழுக்காவே இருக்கிறப்பா, பரவாயில்ல நம்ம வீட்டில் அப்படியே அழுக்கா இரு அப்படின்னு சொல்லிட்டாரா தகப்பனார்? இல்லை, அவனை முதல்ல குளிப்பாட்டி நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து கையில் மோதிரம் போட்டு அப்புறம் அவனுக்கு காலுக்கு பாதரட்சை கொடுத்து, அவன் பாவம் தவிடு சாப்பிட்டுட்டு இருந்தவனுக்கு அன்னைக்கு நல்ல ஒரு கொழுத்த கன்று அடித்து விருந்து எப்படி இருந்திருக்கோம்ல, பரதேசி மாதிரி அப்படி இருந்தவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அப்போ அது வரைக்கும் பன்னி சத்தம் தான் கேட்டிருந்துருப்பான். அந்த பன்னி அப்படி என்ன சத்தம் போடும், எல்லாருக்கும் நிறைய பேர் சத்தம் போட்டு காட்டிடுவோம். அந்த பன்னி போடுற சத்தத்தையே காதில் விழுந்துட்டு இருந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் கொண்டாட்டம், அவ்வளோ சந்தோஷம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருதயம் வெளியே எல்லாத்துலேயுமே அவன் எதெல்லாம் இழந்தானோ எல்லாவற்றையும் திரும்ப அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. காரணம், ஆண்டவரே என்னை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், இழந்துட்டேன்ப்பா, ஆனால் இப்போதைக்கு நான் என்னை முழுவதும் சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு எழுந்த பொழுது எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஆனால் அதே வேளையில் ஆதாமும் ஏவாளும் பார்த்தீங்கன்னா அவங்க பாவம் செய்த பொழுது தேவ மகிமை அவங்கள விட்டு விலகிருச்சு. அந்த தேவ மகிமை அவங்கள மூடி இருந்தது. அவங்கள விட்டு விலகுனதுனால அவங்களுக்கே தெரியுது தாங்கள் நிர்வாணிகள், மகிமை இழந்துட்டோம் என்று தெரிந்தாலும் ஆண்டவர் கேட்குறார், என்னப்பா நீ தப்பு பண்ணிட்டியா, பாவம் பண்ணிட்டியான்னு கேட்கும்போது, ஆமாப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டிருந்தா கர்த்தர் அவன் இழந்த மகிமையை திரும்ப கொடுத்துருப்பார். ஆனால் அவன் மன்னிப்பு கேட்காம மற்றவர்களையே குற்றம் சாட்டினான். நான் இன்னைக்கு இந்த இழந்து நிற்கிற நிலைமைக்கு காரணம் இவாதான். அதுவும் எப்படி? தேவரீர் நீர் நீங்கள் கொடுத்தீங்களே அவாதான். அதில் ஆண்டவரையும் குற்றம் சாட்டுறது. ஆதாம் தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம், நம்ம கூட அப்படிதான். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி அனுமதிச்சார், ஏன் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியத்தை செய்தார்? சில சமயங்களில் சில காரியங்கள் இழக்கும் போது நம்ம சொல்கிற காரியம், இதை ஏன் எனக்கு கொடுக்கணும், ஏன் எடுக்கணும் இல்லையா, இதை ஏன் கொடுக்கணும், எனக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாமே, அதை எதுக்கு எடுக்கணும்? ஆனால் யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆதாம் அவன் இழந்த பொழுது, மகிமை இழந்த பொழுது தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தலை. அதனால் அந்த மகிமையை அவன் திரும்ப பெற்றுக்கொள்ளாமலே போயிட்டான். ஆனால் அதே வேளையில் இளைய குமாரன் எழுந்து வந்ததுனால அவன் இழந்த எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல்
யோபுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் இழந்தான். ஒரு காலத்தில் அவனை போல ஒரு செல்வ சீமான் யாருமே கிடையாது. அவன் ரோட்டில் போனால் என்ன செய்வாங்களாம், பிள்ளைகள்லாம் ஆயை மூடிட்டு நிற்பாங்களாம், எல்லாருமே எழுந்து நிற்பாங்களாம். அவ்வளோ ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு, அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம், பிள்ளைகள், அவனுக்கு தேவையான அத்தனை ஒட்டகங்கள், கழுதைகள், பணம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது எல்லாத்தையுமே அவன் இழந்துட்டான். ஆனால் இழந்த பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவன் ஜெபித்தான். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினான். கர்த்தர் அவன் இழந்த எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் ஒருவேளை இழந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய நாவினால் எந்த பாவமும் செய்யாதபடிக்கு என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது சிக்லாகில் இருக்கும் பொழுது அவனுடைய குடும்பத்தையே அமலேக்கியர் சிறைப்பிடித்து, எதிரிகள் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. அப்போ கொண்டு போன அந்த சூழ்நிலையில் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். தாவீதுக்கு மனைவி இல்லை, பிள்ளைகள் போயிட்டாங்க, எல்லாமே போயாச்சு. சரி, தாவீதுடைய பிள்ளைகள் மனைவி தான் போயிருக்காங்கன்னா எல்லாம் அவங்களை சூழ்ந்திருந்த அத்தனை பேருடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாமே போயாச்சு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். இழப்பு வந்துருச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஐயையோ இப்படி நடந்துருச்சே, ஐயையோ இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே ஆயிடுச்சேன்னா அதுக்கப்புறம் எழும்பவே முடியாது. ஆண்டவர் சொல்ற, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகியது. ஆனால் இப்படிப்பட்ட ஆபத்துகள் வரும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து கர்த்தருக்குள் உங்களை தைரியப்படுத்தும். நம்ம தைரியப்படுத்த முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து, தேவனுடைய பைபிளில் வசனங்களை வாசித்து 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 உங்களை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொள்ளணும். அடுத்தது தாவீது விசாரித்தான். ஆமென். ஆண்டவரே நான் அந்த தண்டை தொடர்ந்து பிடிக்கலாமா வேணாமா விசாரித்தான். சில மனுஷர்கள் சிலர் பாருங்க, பிஸ்னஸை இழந்துருவாங்க. சரி, இந்த பிஸ்னஸை இழப்ப மேக்கப் பண்ணுறதுக்கு இன்னொரு என்ன செய்யலாம், இன்னொரு இடத்துல நிறைய பணத்தை கடன் வாங்கி இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் கூட விசாரிக்க மாட்டாங்க, ஆண்டவர் இடத்துல கேட்க மாட்டாங்க, மனைவி கிட்டேயோ பெற்றோர் இடத்துலையோ கேட்குறது இல்லை. இஷ்டப்படி செய்யும் பொழுது கடைசியில் பார்த்தா தோல்வி மேல் தோல்வி, எல்லாத்தையும் வரிசை இழந்துகிட்டே இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் பின்தொடர்ந்து போகலாமா, அதை பிடிப்பேனா என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு வழியை நமக்கு காட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன். ஆமென். குடும்பத்தை இழந்திருந்தா கர்த்தர் என்னை திரும்ப என்னுடைய குடும்பத்தை கொண்டு வருவார். பிள்ளைகளை இழந்திருந்தா திரும்ப என் பிள்ளைகள் என்னோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். பணத்தில் நீ இழந்திருந்தா கர்த்தர் அதை நமக்கு திரும்ப தருவார். ஒருவேளை ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம். எசேக்கியா ராஜா ஆரோக்கியத்தை இழந்துட்டான். இழந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று கேட்ட பொழுது அவன் இழந்த அந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய சரீரத்திலையும் கடந்த மாதங்களில் என்னுடைய பல்ஸ் ரேட் ரொம்ப குறைஞ்சதுனால என்னுடைய ஆரோக்கியத்தை நான் இழந்தேன். ஆனால் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது எப்படி எசேக்கியா ராஜா ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாரோ, கண்ணீரோடு ஜெபித்தாரோ, தாவீது ராஜா ஏசப்பா அழுதான், ரொம்ப அழுதான். ஆனால் அதற்கு பிறகு தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை ஆண்டவரை விசாரித்து ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுக்கு திரும்ப எல்லாவற்றையும் கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. யோபுவின் சிறையிருப்பை மாற்றினது மட்டுமல்லாமல் கர்த்தர் ரெண்டத்தனையாய் அவனுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆகவே ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை அதிகமாக வாசிங்க, தியானிங்க, ஜெபிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே என்று சொல்லி அவருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளும் பொழுது கர்த்தர் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் சமாதானத்தை இழந்து நீங்கள் வந்திருக்கலாம். சமாதானமே இல்லை. என்னைக்கு முன்பெல்லாம் எங்கள் வீட்டில் சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு சமாதானமே போச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் என்ன போச்சு வீட்டில் பார்த்தீங்களா? எல்லாரும் சொல்கிறீங்க, எல்லார் வாழ்க்கையிலையும் அதை அனுபவிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நாட்களில் செல்ஃபோன் இல்லாத நாட்களில் பிள்ளைகளோட உட்கார்ந்து சாப்பிட்டோம். இப்போ செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் எப்படி சாப்பிட்றோம்? கையில் வாட்ஸ்அப்பில் இருந்துட்டு சாப்பிட்றோம். இப்படி தான் நடக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க பேச்சு குறைஞ்சி போச்சு. பேச்சு கூட ஒரு ரூம்லேருந்து அடுத்த ரூமுக்கு எஸ்எம்எஸ், கொஞ்சம் வரியா, இதை எடுத்துகிட்டு வரியா, எஸ்எம்எஸில் இப்படி நிறையா போச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு? சமாதானம் குறைஞ்சி போச்சு. யார் என்ன செய்கிறான்னு தெரியல, பிள்ளைகள் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியல, யார் இடத்துல பேசுகிறாங்கன்னு தெரியல, மனைவி யார்கிட்ட பேசுகிறான்னு தெரியல, புருஷன் யார்கிட்ட பேசுகிறான்னு தெரியல, சிக்னல் இல்லைங்கிறாங்க, எழுப்பி நடந்து போகிறாங்க. ரொம்ப சமாதானம் கெட்டுப்போச்சு. குடும்பத்தில் சமாதானமே கெட்டுப்போச்சு. முன்பு இருந்த விவாகரத்துகளை விட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் விவாகரத்துகள் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. முன்பு இருந்ததை விட இன்றைக்கு வீட்டில் பேசாமல் இருக்கிறது நிறைய ஆகிப்போச்சு. பிள்ளைகள் பேசுறதில்ல பெற்றோரிடத்துல, பெற்றோர் பேசுறதில்ல பிள்ளைகளிடத்துல, கணவன் பேசுறதில்ல மனைவி இடத்துல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறேன், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் நான் இழந்த சமாதானத்தை எனக்கு திரும்ப தாங்கப்பா, திரும்ப தாங்கப்பான்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு தருவார். ஆமென். ஒரு அருமையான வசனம் உண்டு, உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள். நம்முடைய ஆண்டவரை நல்லா பிடிச்சுக்கிட்டா அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இழந்த சமாதானத்தை திரும்ப கொடுக்கிற தேவன். அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். எப்படிப்பட்ட பெரியவர்? நம்ம இழந்து போன எல்லாவற்றையும், அது எதுவாக இருக்கட்டும், காராக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது சொத்து சுதந்திரமாக இருக்கலாம், அல்லது அன்பாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவற்றை நமக்கு திரும்ப கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கவும் ரட்சிக்கவும் தான் தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். ஆகவே நீங்கள் எதை இழந்திருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே விசுவாசத்தோடு கூட நம்ம எழுந்து நிற்போமா? ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். இணையதளத்திலே என்னோடு கூட இணைந்திருக்கிற நீங்களும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் கண்டிப்பாக அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியால், கர்த்தர் நம்மோடு கூட பேசினபடியால், நம்முடைய வாழ்க்கையோடு இடைப்பட்டபடியால், தனிப்பட்ட விதத்தில் நமக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசினபடியால் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம்பான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் பெரியவர். ஆமென். பெரியவர், பெரியவர், பெரியவர். எல்லாம் சொல்லுவோமா? பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெரியவரே, எங்கள் நடுவிலே உலாவி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்கிறவர். இல்லாதவைகளை நமக்கு இருக்கிறவைகளை போல அழைத்து நம் இல்லாத ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என் வாழ்க்கையில இது இல்லைன்னு என்னெல்லாம் நினைச்சிட்டு நீங்க வந்தீங்களோ அவ எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே,
உமக்கு நன்றி தகப்பனே. இல்லை அப்படின்னு நினச்சி பணமே இல்லை, என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யறதுனே தெரியல, எனக்கு ப்ரொமோஷனே இல்லை, எனக்கு உதவி செய்ய ஆட்களே இல்லை என்றெல்லாம் நீங்கள் வேதனையோடு வந்திருக்கிறீங்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குறவர். என்னென்ன குறைந்து போய், அப்பா இவ்வளோண்டு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே இல்லையப்பா, என்ன செய்யனே தெரியலையே, இவ்வளோ பெரிய தேவைகளை சந்திக்க இது எம்மாத்திரம் ஆண்டவரே, அப்பா இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யணுமே, எனக்கு ஞானம் இல்லையப்பா, ஞானத்தில் குறைவுபட்டு இருக்கிறேனே என்றெல்லாம் நீங்க நினைச்சு வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட திட்டவட்டமாய் கர்த்தர் பேசி இருக்கிறார். உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். என்னென்னலாம் குறைவு நினைக்கிறீங்களோ, கொஞ்சம் தான் இருக்கு நினைக்கிறீங்களோ, ஏசப்பா கையில கொடுத்துருங்க, ஏசப்பா கையில கொடுத்துருங்க. அவர் உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஓ ரபா லஷாபா காபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் இழந்தீங்களோ ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் இழந்த இந்த ஆசீர்வாதத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் இழந்த என் குடும்ப வாழ்க்கையை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் இழந்த சமாதானத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் இழந்த ஆரோக்கியத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுக்கு இறங்கின தேவன் உங்களுக்கு இறங்க மாட்டாரா? தாவீதின் கண்ணீரை துடைத்த தேவன் உங்களுக்கு இறங்க மாட்டாரா? எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்ட தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? யோபுவின் சிறையிருப்பை மாற்றி இழந்ததை இரண்டத்தனையாய் கொடுத்த தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நீங்கள் இழந்த நிலத்தை, நீங்கள் இழந்த பொருட்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் இழந்த உறவுகளை கர்த்தர் புதுப்பித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ரீரபல சந்தரகலபா ஊரி பாபா கபா கபா ஓரபல ஷபலபா. இப்பொழுதே ஒரு சுகமளிக்கும் வல்லமை உங்கள் சரீரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. பலவீனம் கொஞ்சம் பலந்தான் இருக்குன்னு சொல்றீங்களே, உங்கள் மேல தேவனுடைய பலன், தேவனுடைய பலன் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஏசப்பா நீ பெரியவர் ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்வீராக. உமக்கு நன்றி அப்பா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவீனங்களை அறிந்திருக்கிற தேவனே, வேதனைகளை அறிந்திருக்கிற தேவனே, எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. எனக்கென்று யாருமே இல்லையப்பா. நீங்க ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்து பாருங்க ராஜா. உங்களுடைய அரவணைப்பு என் மேல இறங்கி வரட்டும். நீங்க பேசுங்கப்பா, நீங்க எங்களோடு இடைப்படுங்கப்பான்னு கேளுங்க. தனிமையில இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். தரித்திரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தர வல்லவரா இருக்கிறார். நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம். இனி ஒரு நாளும் உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நீங்க சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க. ஏனென்றால் நீங்க பயப்படாதீங்க. தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பலத்தினாலும் அல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. எல்லாம் இணைந்து கரங்களை தட்டி பலத்தினாலும் அல்லவே என்ற பாடலை நம்ம எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோமா? பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமம் அல்லவே,
பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமம் அல்லவே, ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இல்லாத காரியங்களை இருக்கிறதுன்னு சொல்லி கொடுங்கப்பா. குறைவுகளை நிறைவாக்குங்க, இழந்ததை திரும்ப கொடுங்க. உம்முடைய பிள்ளைகள் நிம்மதியாய் வாழட்டும். யார் யார் இங்க பலவீனத்தோடு வந்தார்களோ அவர்களை பலப்படுத்தி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பலன் இவர்கள் மேல் இறங்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.